ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை டெஸ்டல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த அபூர்வா சூர்யா இந்த ரெண்டு பேருக்குமே மரண பயத்தை காமிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. அந்த வகையில சூர்யாவோட ஃபோன் வேற தொலைஞ்சு போச்சா, புலம்புன்னு புலம்பி தள்ளுறான்னே சொல்லலாம் நம்ம சூர்யா. என்னோட ஃபோன் மட்டும் கிடைக்கல, அவ்வளவுதான். ஃபோன்ல இருக்கிற ஆதாரம் மட்டும் கமிஷனர் கையில மாட்டிச்சுன்னா அவ்வளவுதான். சஸ்பெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, மொத்தமா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லலாம். அது மட்டுமா கூட சேர்ந்து நானும் கம்மியன்ற நிலைமைக்குள்ள ஆயிரும். ஐயோ, நினைச்சு பக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போச்சுடா, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னோட லைஃபே மொத்தமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். உடனே அப்புறம் வந்து கேக்குறாங்க, எதுக்கு சூர்யா இப்படி புலம்பிட்டு இருக்க, விடு, அடுத்தது என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சூர்யா சொல்றாங்க, நீங்க பேசுவீங்க அப்ரூவா, பேசுவீங்க, பரவாயில்ல, என்னையாவது ஜெயில தான் போடுவாங்க, ஆனா கொலை செஞ்சவங்களை விட கொலை செய்ய தூண்டினவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரூவாவே பயன்படுத்தாருன்னு சொல்லலாம் இந்த சூர்யா. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொன்னீங்க, இத்தனை கோடி தர அத்தனை கோடி தர அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்றதுக்காக தூண்டி விட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் நானும் அந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு கோவம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். என்ன சூர்யா, எல்லா பழியும் என் மேல தூக்கி போடுற மாதிரி இருக்கு, நீ என்னமோ பணம் கொடுத்து நான் தான் எல்லா வேலையும் பண்ண மாதிரில பேசிட்டு இருக்க, ஆனா நீ பூமி மேல ஆசைப்பட்டு தானே அந்த ககனை போட்டு தள்ளினேன், இப்ப என்னமோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரில பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கேட்க, உடனே சூர்யா கேக்குறாங்க, யார் எப்படி சொன்ன, என்ன நீங்க சொல்லி தானே நான் இந்த கொலையை பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு சூர்யா இந்த பக்கம் இப்படி கேட்டுட்டு இருக்கா. உடனே அபூர்வா இதெல்லாம் கேட்டுட்டுல, சூர்யா சூப்பர் சூர்யா, ரொம்ப பயங்கரமால பண்ணிட்டு இருக்க, சில எல்லா பழியும் தூக்கி என் தலையில போட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறிய சூர்யா, ரொம்ப சூப்பரா இருக்கு உன்னோட ஐடியாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கேட்க, இந்த பக்கம் நம்ம சூர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இப்ப நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றதுக்குலாம் டைம் கிடையாது, நம்ம எப்படியாவது பூமி கிட்ட இருக்கிற என்னோட போனை எடுக்கணும், அப்பதான் நம்ம இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொல்ல, இந்த பக்கம் நம்ம அபூர்வாவும் என்னென்னவோ பண்ணி போனை எப்படியாவது பூமி கிட்ட இருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம். பூமி நல்லா தூங்கிட்டு இருக்காங்கப்பா அவங்க ரூம்ல, அப்ப அபூர்வா வந்து நம்ம பூமிக்கே தெரியாம அந்த போன் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திர அபூர்வா பூமி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு போனை எடுத்துறாங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்ம பூமி டக்குன்னு முழிச்சிடுறாங்கப்பா. உடனே நம்ம பூமி எந்திரிச்சு கேட்கறாங்க, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல ஏறுமுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம அபூர்வாவும் நட்சத்திராவும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம பூமிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம், நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து எடுத்த போனை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பயங்கரமா பேசுறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம அபூர்வா வந்து அந்த போனை தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம பூமி சும்மா விடுவாங்களா, அந்த போனை பிடிங்கிறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பூமி சொல்றாங்க, உங்களுக்குலாம் இப்படிலாம் சொன்னா புரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சாட்டை இருக்குன்னே சொல்லலாம். அந்த சாட்டை எடுத்து அபூர்வாவையும் நட்சத்திராவையும் வெள்ளுன்னு வெளுக்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த பூமி. அடேங்கப்பா, என்ன அபூர்வா அடி பலமோ, இந்த பக்கம் நம்ம அபூர்வா அடி வாங்கிட்டு சூர்யாக்கு கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். சூர்யா, இந்த பூமி கிட்ட இருந்து அந்த போனை எடுக்கவே முடியல, நீ தான் ஏதாவது பிளான் பண்ணி அந்த பூமி கிட்ட இருந்து இந்த போன் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அவ காலையில மட்டும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டானா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா சொல்ல, இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து நினைக்கிறாங்க, வேற வழியே இல்ல நம்மளுக்கு, நம்ம சந்திரா சார் கிட்ட தான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கிட்ட பேச வராங்கன்னே சொல்லலாம் இந்த சூர்யா. நம்ம சூர்யா வந்து சந்திரா வீட்டுக்கு வர உடனே சந்திரா வந்து, வா சந்திரா உட்காரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம சூர்யா சொல்றாங்க, இல்ல சார், இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நம்ம நல்லா மாட்டிக்க போறோம், ககனோட கொலை பத்தின சில ரெக்கார்ட்ஸ்லாம் நான் அந்த போன்ல வச்சிருக்கேன், அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம பூமி வச்சிருக்கா, அந்த போனை பூமி தான் வச்சிருக்கா, அந்த போனை மட்டும் ஆதாரமா கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்தானா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நீங்க ககனை கொலை பண்ணது அந்த ரெக்கார்ட்ல தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க தான் இந்த ககனை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு தெரிய வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கடைசியில பூமி உங்களை மொத்தமா வெறுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சூர்யா. அப்போ உடனே நம்ம சந்திர சொல்றாங்க, ஐயோ அது மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது சூர்யா, அப்படி நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், என்னோட பொண்ணு என்ன மொத்தமா விட்டுட்டு போயிடுவா, அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணு என்ன கொடுமையான அறுக்கடா பார்க்க ஆரம்பிச்சிருவா. உடனே சூர்யா சொல்றாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து பேசலாம்னு வந்தோம், அது மட்டும் இல்லாம நாங்க பூமி கிட்ட இருந்து அந்த போன் எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால அந்த போனை எடுக்கவே முடியல, ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை உங்களால எடுக்க முடியும், பூமி மட்டும் நாளைக்கு காலைல போயிட்டு அந்த கமிஷனர் ஆபீஸ்ல எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டா அவ்வளவுதான், நீங்களும் மாட்டிப்பீங்க, அதுக்கப்புறம் நானும் மாட்டிப்பேன், கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொல்ல, உடனே வந்து நம்ம சந்திர சொல்றாங்க, சரி சூர்யா, நீ சொன்ன மாதிரி அந்த போனை நான் எடுத்து தரேன், அது மட்டும் இல்லாம அவ கொண்டு நாளைக்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு போற மாதிரி போயிட்டு அவகிட்ட இருந்து போனை நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்றாருப்பா இந்த சந்திரா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா நம்ம பூமி அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே வந்து சந்திரா கேக்குறாங்க, என்ன பூமி எங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்கே நீனு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்க, உடனே பூமி சொல்றாங்க, அப்பா நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரா சொல்றாங்க, சரி பூமி வா, நானும் அந்த பக்கத்தை போறேன், உன்னை டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கப்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை சந்திரா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். நைஸா நம்ம பூமிக்கு தெரியாம அவங்க பேக்ல இருந்து அந்த போனையும் எடுத்துறாருப்பா இந்த சந்திரா. இந்த பக்கம் நம்ம பூமி எப்படியாவது இந்த அபூர்வாவை சூர்யாவும் உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா உள்ள போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்பன்னு பார்த்து நம்ம கமிஷனர் வந்து பூமி கிட்ட என்னமோ ஆதாரம் காமிக்கிறேன்னு சொன்னியேமா, அந்த ஆதாரத்தை காமிமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரின்னு சொல்லிட்டு இந்த பூமி கமிஷனர் சார் கேட்கறாங்களே அந்த போன் எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை தேடுறாங்க, அந்த இடத்துல போனே இல்லப்பா. ஐயோ நம்ம போன் இந்த பேக்குள்ள தானே வச்சோம், எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா பாவம் பூமி கடைசி வரைக்கும் அந்த போன் கிடைக்கலன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் தலையில கையை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. உடனே அந்த கமிஷனர் ஆஃபீஸர் கேட்கறாங்க, எதுக்குமா அழுதுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது, சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போனை எடுத்து வச்சிருந்தேன் சார், ஆனா இப்போ அந்த போன் எங்க போச்சுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த
கமிஷனர் சொல்றாங்க சரி பூமி அழுகாத, நீ போயிட்டு அந்த போனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பூமிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பூமி ஓனா அழுதுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம செரி வராருன்னே சொல்லலாம். நம்ம பூமி அழுகிறத பார்த்து எதுக்கு பூமி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பூமி அழுதுட்டே சொல்றாங்க செடி நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து அந்த போன் காணாம போயிடுச்சு செடி அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்ல, இந்த பக்கம் நம்ம செரி சொல்றாங்க வேற யாரா இருக்கும், ஒன்னு இந்த நட்சத்திரம் இல்லைன்னா இந்த அபூர்வா வேலையா தான் இருக்கும், இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தவங்க தான் பிளான் பண்ணி எடுத்திருப்பாங்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா வராருன்னே சொல்லலாம். உடனே நம்ம சந்திரா வந்து பூமி கிட்ட போய் சொல்றாங்க எதுக்கு பூமி இந்த விஷயத்துக்குலாம் அழுற, விடு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பூமி சொல்றாங்க இல்லப்பா எப்படியாவது ககனை கொலை பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினேன், கடைசியில இப்படி ஆகணும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்க. சந்திராக்கு மனசெல்லாம் உறுத்துதுன்னே சொல்லலாம். சாரி பூமி அந்த ஆதாரத்தை எடுத்ததே நான் தான், அந்த ஆதாரத்தை மட்டும் கமிஷனர் கிட்ட கொடுத்தனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீ என்னோட முகத்திலேயே முழிக்க மாட்டேமா, எனக்கு வேணும் பூமி, கடைசி வரைக்கும் உன்னை என் பக்கத்துல வச்சு நான் பாத்துக்கணும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா மனசுல நினைச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சாரதா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம கேபி இருக்காருல்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த டாக்டர் கேபி கிட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் அவங்க பையனை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பையன் இந்த உலகத்திலே இல்ல அப்படின்ற விஷயத்த அவங்களால ஏத்துக்கவே முடியல, அவங்க மைண்ட்ல ககன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அவங்க மனசளவுல என்னோட பையன் சாகல, அவன் எங்கேயோ ஒரு மூலையில உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு நம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே வந்து கிருஷ்ணா கேக்குறாங்க சரி மேடம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க இவங்களுக்குலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, நிறைய ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, அவங்களை வெளியே கூட்டிட்டு போயிட்டு 4-5 பேர் கூட பழங்க வைங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க பழைய நிலைமைக்கு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்ன உடனே கேபியும் சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த பக்கம் நம்ம கேபி வந்து சாரதா கிட்ட போய் பேசுறாங்கன்னே சொல்லலாம். சாரதா நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சாரதா சொல்றாங்க ககன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ரொம்ப எமோஷனலா கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கேபி சரிமா கூட்டிட்டு போறவா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம ககன் மாதிரி இருக்காருல ஆகாஷ் பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு கார்ல வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம கேபியும் சாரதாவும் வர கார்ல டக்குன்னு இடிச்சிடறாருன்னே சொல்லலாம் இந்த ஆகாஷ். உடனே நம்ம சாரதா வந்து அந்த ஆகாஷை பாத்துறாங்கன்னே சொல்லலாம். ஆகாஷை பார்த்துட்டு ககன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிறாங்கன்னே சொல்லலாம். அங்க ஒரு தகராறு நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாரதா வந்து ஆகாஷ் கிட்ட போயிட்டு ககன் நீ திரும்பி வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாஷ் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த ஆகாஷ்க்கு ஒண்ணுமே புரியலன்னே சொல்லலாம். யார் இவங்க பாருங்கம்மா என்னச்சுமா உங்களுக்கு, நீங்க எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சாரதா சொல்றாங்க ககன் எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த அம்மாவை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டேன்னு, அது மட்டும் இல்லாம என்னோட ககனுக்கு அம்மானா ரொம்ப இஷ்டம், என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆகாஷ்க்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம நிக்கிறாருப்பா. ஐயோ என்ன இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துக்கு வந்து கேபி கேக்குறாங்க என்ன சாரதா எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல ககன் அங்க போனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்ல உடனே கேபி வந்து இதை கேட்டுட்டு இங்க பாரு சாரதா நீ ககனோட நினைப்புல இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் ககன் மாதிரியே உனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்ல உடனே சாரதா சொல்றாங்க இல்லங்க நான் ககனை தான் பார்த்தேன், இவ்வளவு நேரமா நான் அவங்க கூட தான் பேசிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தேன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல உடனே கேபி அந்த இடத்த விட்டு நம்ம சாரதாவை கூட்டிட்டு போயிடறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமிக்கு வந்து கேபி வந்து போன் பண்ணி சொல்றாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமி சாரதாவை பாக்குறதுக்காக தான் வராங்க. இப்ப நம்ம பூமி கிட்ட கேபி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அத்தை ககன் நினைச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டமா அப்படின்னு சொல்ல நம்ம பூமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போன்னு பார்த்து டிவில ஆகாஷோட ஷோ போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். உடனே அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பூமிக்கு நம்பவே முடியலன்னே சொல்லலாம். என்ன ககன் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி உறைஞ்சு போய் அந்த டிவியை பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ உடனே நம்ம பூமி இந்த விஷயத்த கேபி கிட்டையும் செரி கிட்டையும் சொல்றாங்கன்னே சொல்லலாம். இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடக்குது அது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் ககனை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் ப்ரோக்ராம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏதோ ககன் போயிட்டாரு, ஆனா அந்த ககன் பேர்ல ஆகாஷ்னு ஒருத்தவர் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. ஒருவேளை இந்த ஆகாஷ் தான் ககனா இருப்பாரோ, ககன் மலையில இருந்து கீழே விழுந்ததுனால பழசெல்லாம் மறந்து போயிட்டு புதுசா ஆகாஷ்ன்ற பேர்ல வந்திருக்காரோ. சரிங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆகாஷ் தான் ககனா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.